அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் நாம் இருக்கிற விதம்தான் நமக்கு மகிழ்ச்சியும் மன அமைதியும், இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 58 இறை வார்த்தை 7-10 முடிய. பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்போது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்கரிடுவார், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உங்களிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதை நிறுத்திவிட்டு, பசித்திருப்போருக்கு உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்ல வரார் பார்த்தீங்களா? பசித்தோருக்கு உணவு கொடுப்பதும், உடையற்றோருக்கு உடை கொடுப்பதும். அப்போது ஏழை எளியோர்கள் இருப்பாங்க, என்ன சொல்கிறாங்க? ஏழை எளியோரே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவார்த்தையில் என்ன சொல்கிறாரு? ஏழை எளியோர் உண்டு, விதவைகள் உண்டு, கைவிடப்பட்டோர் உண்டு, ஆதரவற்றோர் உண்டு, ஒடுக்கப்பட்டோர் உண்டு, இல்லையா? அப்போ எல்லாரும் இருப்பாங்கன்னு இறைவார்த்தையிலே சொல்லுது. இங்கே எல்லாருமே பணக்காரங்களாக இருக்காங்க. யார் பணக்காரங்களாக இருக்காங்க? நம்ம பணக்காரங்களாக இருக்காங்க. நடுநிலையில் இருக்கிறோம். இன்று நாம் என்ன செய்வோம், நாளை நாம் என்ன செய்வோம் என்பதை சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். அப்படி தானே? இன்றைக்கு உள்ள உணவு இந்த வந்துட்டு, இனி நாளைக்கு நாம் என்ன செய்வோம்? கடன்காரர் நம் வாயில் வந்து நிற்பார்கள், அவர்களுக்கு நாம் என்ன பதில் சொல்வோம்? இப்படித்தானே நாம் சிந்திக்கிறோம். இது எந்த பணத்தை எடுத்து நாம் எப்படி செலவழிப்போனா செஞ்சுட்டு இருக்கோம். பணம் இருந்தால் நம்ம அமைதியாகிடுவோமே, எதையும் சிந்திக்க மாட்டோமே. இருக்குது, நம்ம தேவைக்கு இருக்குது, அதை பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு இருப்போம். ஒன்றுமே இல்லை, வெறுமையாக இருக்கோம் நாம். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார் இறை வார்த்தையின் மூலம்? நீ என்னை மன்றாடும் போது, நீ பிறருக்கு உன்னிடம் உள்ளதை பகிர்ந்தளித்து நீ கொடுத்து என்னை நோக்கி நீ மன்றாடும் போது நான் உனக்கு பதிலளிப்பேன். நீ கூக்குரலிடும்போது இதோ நான் உன் அருகில் தான் இருக்கேன்னு சொல்வாராம் அவர். அப்போ பாருங்கள், எதுக்காக? ஏனென்றால் பசித்தோருக்கு நம்மையே கொடுத்துருக்குறோம். நம்மகிட்ட உள்ள உணவை, நம்ம வீட்டில் 2 பேர் இருக்கோம், 2 பேருக்கு தக்கன தான் அங்கே சாதம் இருக்கும். ஆனாலும் அந்த சாதத்தை அவர்களுக்கு கொடுத்துருக்குறோம். நமக்கு உடுத்த உடை இல்லை, ஆனாலும் அதிலிருந்து ஒரு உடையை நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம், உடுத்த. அப்படி கொடுத்தோம் என்றால் நாம் ஒரு நிறைவான, நம்ம இருண்ட வாழ்வு ஒளியை போல் வருமாம், நண்பகல் போல் இருக்குமாம். நமக்கு என்ன வாழ்வு வேணும்? ஒளியை போல் உள்ள வாழ்வு தான் வேண்டும். ஏனென்றால் நாம் இருள் நடுவே இருந்தாலும் இறைவன் நம்மளோடு இருக்கும்போது பசித்தோருக்கு நாம் உணவளித்து, ஆடையற்றோருக்கு ஆடை கொடுத்து, தங்க இல்லை இடமில்லாதவர்களுக்கு தங்க இடம் கொடுத்துருக்கோம் என்றால் கேட்போம். இப்போ நம்ம ஒரு கேள்வி, நாங்களே வாடகை வீட்டில் இருக்கிறோம், நாங்களே சின்ன ரூமில் இருக்கிறோம், எப்படி வர்றவங்கள கொடுக்க முடியும், இருக்க முடியும் நம்ம கேட்குறோம், இல்லையா? அது நம்ம இயல்பு. எப்பவும் இல்லையே, இல்லையா? இந்த திண்ணையில் கொஞ்சம் நேரம் தங்கிட்டு போகிறோம்மா, இதில் உட்காந்து சாப்பிட்றோம்மா. அவங்க சாப்பிட்றனால நமக்கு என்ன வந்துட்டு? இருந்து சாப்பிடுங்க. தண்ணி வேணுமா, கொண்டு நம்ம தண்ணி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுவே ஒரு நிறைவு தானே. உண்மையா பொய்யா? உண்மையா? ஆம். ஏனென்றால் அப்படித்தான் இறைவன் தேடுகிறார். அந்த கொஞ்ச நேரம் உட்காரக்கூட இடம் கொடுக்காகும் போது இறைவனுடைய சினம் நம்ம மேல் திரும்புகிறது. அந்த சினம் நமக்கு தேவையா? வேண்டாமே. அப்போ நாம் அவரை மன்றாடும்போது, கூக்குரலிட்டு கண்ணீரிட்டு கதறும்போது அவர் நான் உன் அருகில் தான் இருக்கேன் என்று சொல்லும்படி நாம் இருப்போமா? ஒரு விசை சிந்திப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய இரக்கப் பெருக்கத்திற்கு அளவே இல்லை. ஆம் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உம்மை மட்டுமே நாடி, உம்மை மட்டுமே தேடி, எதை செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டாம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நேரமும் நாங்கள் செய்யும்போது எங்களை நிறைவாக நீர் வழிநடத்துகிறீர். ஆம் ஆண்டவரே, எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. இந்த நாள் அனைத்தையும் நீரே எங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களை தாங்குகிறீர், எங்களை தப்புவிக்கிறீர், எங்களை ஏந்துகிறீர் உம்முடைய கருத்துக்குள்ளாம் ஆண்டவரே. இந்த கருத்துக்குள் வைத்து எங்களை கண்ணும் கருத்துமாக நீர் பாதுகாக்கிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி, இந்த நாளை நிறைவாக நீர் ஆசீர்வதித்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன்.